driving stabilisation, drive moderately. இந்த சேனல் மெயினாக BMW ரொம்ப கேஷ் எக்ஸ்பென்ஸ் பண்ணாமல் அதை என்ஜாய் பண்ணி ஓன் பண்ணி அதோட ப்ளஷரை எனக்கு கிடைக்கிற ப்ளஷரை உங்களுக்கு ஷேர் பண்ணணும். சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் நான் கேதர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது. ஐம் ஜஸ்ட் கன்வேயிங் கைஸ். நவ் யூ ஆர் கோயிங் டு see என்ன ப்ராப்ளம்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான டூல்ஸ், ஒன் ஆண்ட்ராய்டு மொபைல் அண்ட் தென் திஸ் ப்ளூடூத் அடாப்டர். இது அமேசானில் நான் வாங்கினேன். இப்போது இங்கே ஓபிடி தெரியுது இல்லையா? இப்போ இதில் கனெக்ட் பண்ணி இப்போ இந்த டூலில் எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். டூல் கனெக்ட் பண்ணிட்டோம். Now it's getting power. Then சவுண்ட் ஏதாவது வந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா நம்ம பாருங்கள் ஒரு ரிமோட் லொக்கேஷன் வந்துட்டோம். ஸோ அதை நம்ம ஈஸியாக செக் பண்ணுறதுக்கு we have to கார் வந்து அக்சசரி மோட்டில் போட போகிறோம். which is just turn on. Okay, and the same alert is coming. Now we have to go to the tool and connect. Error memory. Read error memory. சாரி, நானே ஃபோனை யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் அந்த ஷேக்னஸ் இருக்குது. எயிட் எரர்ஸ் ஃபவுண்ட் இல்லையா? we have to go எந்த எரர்ஸ் இருக்குது செக் பண்ணுறோம். டிஎஸ்சி, இங்கே டிஎஸ்சி சிம்பிள் இங்கே ஸோ நம்ம டிஎஸ்சி ஸ்டெபிலைசேஷன் கண்ட்ரோல் இங்கே போகிறோம். எரர் டீடைல்ஸ். see wheel speed sensor front right side detection faulty. Okay, second supply to short circuit. இப்போ இது சொல்லுது ரைட் சைட் டிஎஸ்சி சென்சாரில் எரர் சப்ளை ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ ஏபிஎஸ்சில் ப்ராப்ளம் வந்தால் ரெண்டு தான். ஒன்று சென்சார் இல்லை அந்த மேக்னெட்டிக் ரிங் ஒன்று வரும். அந்த ரீடிங்கை தான் சென்சார் வந்து சிஸ்டம்க்கு கன்வே பண்ணும். ஸோ தட் த ஸ்டெபிலிட்டி மேனேஜ் ஆகிறதுக்கு அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம் இன்னொரு டூல் மூலிமா. நவ் வி ஆர் யூசிங் அ செகண்ட் டூல். இருக்கிற பிரச்சனையை பார்ப்போம். இப்போது டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் போய்ட்டோம்னா நவ் யூ ஆர் கெட்டிங் த லைவ் டேட்டா. வீல் ஸ்பீட் சென்சார் யாரை காட்டுச்சு இல்லையா அந்த இன்னொரு ஆப்பில். இப்போ எல்லாமே 0ல் இருக்குது. திஸ் இஸ் ரிமோட் லொக்கேஷன். எனக்கு ஃபோன் ஹோல்ட் பண்ண யாரும் இல்லை. ஸோ அதனால் நான் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு அந்த எரர் காட்டுறேன். ஐ எம் நாட் அட்வைசிங் யூ கைஸ் டு டூ த சேம் திங். இப்போ நான் வண்டி மூவ் பண்ணுறேன். அந்த ஆப் தெரிகிற மாதிரி உங்களுக்கு வைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ ஷேக்காக இருந்தால் ஐ எம் சாரி ஃபார் தட். ஓகே, ஜஸ்ட் see the readings. மூவ் பண்ணுறேன். ஓ காட், நம்ம நினச்ச மாதிரி அந்த ஃப்ரண்ட் ரைட்டில் எந்த ரீடிங்கும் வரல பாருங்கள். இப்போ நான் 11-13 கிலோமீட்டர்ஸில் போயிட்டுருக்கேன். ஸோ தட் இங்கே மீதி எல்லாமே அடாப்ட் ஆகிடுச்சு.
அந்த வீல்லேருந்து வர சென்சார் வேல்யூ மட்டும் 0-ஆக இருக்குது. விச் மீன்ஸ் அந்த சென்சார் எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன் அப்படிங்கிறத அது ரீட் பண்ணல. ஸோ approximately now we are getting the solution for 50%. okay, the remaining we have to confirm அது சென்சார் ஃபால்ட்டா என்னன்னு. உங்கள் வண்டி ரொம்ப கிலோமீட்டர்ஸ் போல் புது வண்டி அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மேக்னெட் வந்து கரோடில் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ நீங்கள் சென்சார் செக் பண்ணாலே போதும். இந்த பாக்ஸில் கனெக்ட் ABS சென்சார். ஒரு வீடியோ அந்த நட்ஸ் மட்டும் இருக்கு. ஓகே கைஸ், ஹியர் இட் இஸ். இதுதான் ஃப்ரண்ட் ABS சென்சார் அண்ட் ஆல்சோ BMW டேர்மில் பல்ஸ் ஜென்ரேட்டர். இது நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ கழட்டி இருக்கேன்ல, இப்போ அதை ரிமூவ் பண்ணி வந்திருக்கேன். இதோட கனெக்டிவிட்டி மோஸ்ட்லி இது உள்ள உங்களுக்கு தெரியுதான்னு சரியாக தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். அந்த 2 டாட் இருக்குல்ல, அந்த 2 டாட் 2 பின்ஸ். இப்போ நம்ம மல்டிமீட்டரில் கனெக்டிவிட்டி செக் பண்ணோன்னா மோஸ்ட்லி கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா we have to do change the sensor. ABS சென்சார் எப்படி ஒர்க் ஆகணும்னா, அந்த மேக்னெட் ரிங்கை க்ளோஸாக இருக்கிறத வித்தவுட் டச்சிங், இது டச் பண்ணாமல் அதோட ஸ்பீடை ரீட் பண்ணி DACக்கு இது கோட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை ரீட் பண்ணதால் தான் அன்னைக்கு நம்மளோட அந்த ஆப்பில் 0 வந்துச்சு. ஓகேவா, இப்போ ரிமூவ் பண்ணி வந்திருக்கோம். இதோட கனெக்டிவிட்டி செக் பண்ணுறோம். நான் லாஸ்ட் டைம் ABS சென்சார் பின்னாடி சேஞ்ச் பண்ணதால் மோஸ்ட்லி அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணேன். இப்போ நீங்கள் இதுக்கு இப்போ நார்மலாக இந்த ஒயர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த காப்பர் த்ரெட், ஏன்னா இவ்வளோ டீப் இது போகாது, அதுக்கு அந்த லென்த் வேணும். இது கொஞ்சம் மேஸ்டாக இருக்கிறதுனால இந்த இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அந்த லென்த்து இது எனக்கு எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல, அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் கனெக்டிவிட்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு. இப்போ வோல்ட் மீட்டர் நம்ம மீட்டர் எடுத்துக்கிட்டோம், சென்சார் இங்கே இருக்குது. இதை நம்ம கனெக்டிவிட்டி செக் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக அது ஓஎல்ல இருக்குது இல்லையா, ஸோ ஓப்பன், அதுதான் நம்ம எரர் காட்டுச்சு. இப்போது இது 2 இருந்தால் ஒரு ரீடிங் வருது பாருங்கள். இப்போ அந்த பீப் சவுண்ட் கேட்குதா, பீப் சவுண்ட் கேட்டால் 2 கனெக்டிவிட்டி ஒயரில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் டீப் போக முடியாது, நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைனா அந்த காப்பர் ஒயர்ஸ் மாதிரி இருக்கும்ல, இதோட ஆன்லைன் அமேசானில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை கட் பண்ணி 2 ஒயரையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஓஎல் வந்துச்சுன்னா சென்சார்க்குள்ளே கனெக்டிவிட்டி லாஸ்ட் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் சென்சார் இஸ் கான். யூ ஹேவ் டு சேஞ்ச் ஒன்லி த சென்சார். ஸோ செக் பண்ணும்போது இந்த ஓஎல் இல்லாமல் உங்களுக்கு ரீடிங் வரணும் 6 ohms அந்த மாதிரி. ஓகேவா, அப்படி வரலன்னா உங்களுக்கு சென்சார் போயிடுச்சு. சென்சார் சேஞ்ச் பண்ணிவிட்டு பிம்மர் லிங்கில் போய் நிப்பர் லிங்க் ஆர் பிம்மர் டூல் ஆர் ஸ்டடி வாட் எவர் கார்லி, நீங்கள் அதில் போய் கிளியர் கொடுத்தாலே தட்ஸ் டன். இந்த சென்சாரோட வேலை இது வந்து ABS சென்சார். ஓகேவா, ரொம்ப கிரிட்டிக்கல் காம்பனண்ட் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுப்பாங்க. தட்ஸ் நாட் தட். ஈவன் தி சென்சார் இஸ் நாட் தேர், த பிரேக்கிங் வில் பி தேர். ஓகேவா, இது நீங்கள் OEM போனீங்கன்னா நம்ம வெளியே வாங்கணும்னா ஒரு ப்ரைஸ், இதோட விலை சர்வீஸ் சென்டரில் லாஸ்ட்டாக நான் கேட்ட வரைக்கும் தே கோட் அரௌண்ட் 10K. நான் வெளியே சோர்ஸ் பண்ணேன். பட் இஃப் யூ வாண்ட் நோ வேர் ஐ சோர்ஸ்ட், யூ கேன் ட்ராப் இன் த கமெண்ட்ஸ் ஆர் எல்ஸ் இன் அ மெயில். I will get back to you. Okay then,
let's insert new sensor and let's see other details. இப்போ நம்ம சென்சார் சேஞ்ச் பண்ணிட்டோம். பண்ணோன்னே எந்த அலர்ட்டும் இல்லை. அதே விஷயம் இப்போ பாருங்க மறுபடியும் ரிமோட் பிளேசஸில் இருக்கேன், கொஞ்சம் தூரம் தான். டிரைவ் காஷியஸ்லி. இப்போது வீல் ஸ்பீட் ஃப்ரண்ட் ரைட் செகண்ட் ஒன் முன்னாடி 0 இருந்துச்சு இல்லையா, இப்போ நான் எவ்வளோ கிலோமீட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கோயிங் அட் 20, ஆல் wheel speed sensor should be reading the 20. If you go by 50, 50 இருக்கணும், 100 னா 100 இருக்கணும். So that they are conveying the information to the ECU. Now everything is clear. There is no alert, no light, nothing to be get panicked. நம்ம பேனிக் ஆகி என்ன பண்ணணும்னு போய் சர்வீஸ் சென்டர் நின்னோன்னா யூ நோ வாட் வில் ஹேப்பன். ஓகேவா? இப்போது சர்வீஸ் சென்டரில் நமக்கு கொடுக்குற கோட்டை விட இந்த எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுட்டு யார்கிட்ட பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மெக்கானிக்ஸை பிடிச்சி ஒரு நார்மல் அந்த மெக்கானிக் ஷெட்லேயே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் பையன், வீல் கலட்ட தெரிஞ்ச பையன் இருந்தால் போதும். யூ கேன் மேக் இட் அப் இன் 75% டிஸ்கவுண்ட். ஓகே, திஸ் இஸ் வித் ஏபிஎஸ் சென்சார். நான் இன்னும் ஏதாவது இஷ்யூஸ் நாங்களே கிளியர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ தட் லெட் மேக் BMW ownership is a pleasure, sheer driving pleasure. Thank you guys.